ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஊமத்தங்காயை சாமி அறையில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டலான்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்காக இது என்ன வச்சுருக்கேன் பாருங்கள். 2 ஊமக்காய், 2 மண் சட்டி சின்னதாக. இதில் பன்னீர், இது மஞ்சளை குழைக்கிறதுக்காக. இது பச்சை கற்பூரம், இது அஷ்டகந்த பேஸ்ட், இது மஞ்சள், குங்குமம், திருநீர். இப்போ இந்த பன்னீரை விட்டு நான் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த பன்னீரை விட்டு இந்த மஞ்சளை குழைச்சிக்கணும். பார்த்திங்கன்னா இந்த அஷ்டகந்த பேஸ்ட் இருக்குல்ல, இதையும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்கி இதில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம இப்படி நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த அத்தரை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு பன்னீர் பத்தலை, அதனால் பன்னீர் கொஞ்சம் சேர்ப்போம். ஓகே, இப்போ இது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். எதுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இருக்க ஊமத்தங்காயிலேருந்து ஒரு வாடை கசப்பு வரும். அது எதுக்கு ஊமத்தங்காய் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ கும்பம் வச்சுருக்கோம், நிரந்தர கலசம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கடவுள் அமரும் போதெல்லாம் கூடவே அவங்களோட வகைராக்கள்னு சொல்லுவாங்க, அவங்களோட அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ நம்ம வேண்டிக்கிறது கடவுள் காதில் உழணும்ல. இப்போ இது நீங்கள் வெறும் ஃபோட்டோ அந்த மாதிரி வச்சு வழிபடும் போதெல்லாம் ஊமத்தங்காய் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கலசம் வச்சுருக்கோம், சிலை வச்சுருக்கோம், அதில் அப்படி நம்ம